ஹாய்! அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். என்னத்த சொல்றது? என்னடா இவ ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கா. இவ எப்ப பாரு சோகமாவே இருக்கா. எப்ப பாரு சோகப்பாட்டு போடுறா. அ என்னாச்சு? பிரச்சனையா? உங்க வீட்டுக்காரர் சரியில்லையா? உங்க வீட்ல பிரச்சனையான்னு நெறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அது நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளோ பெரிய குத்தமா? அதனாலயே என்னன்னே தெரியலைங்க. எங்க வீட்ல என்ன ஒதுக்கியே வச்சுட்டுருக்குறாங்க. எப்பதான் சேர்த்துவாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அ சேர்த்தனாலும் மனசுக்குள்ள அத்தனை இதோட தான் என்னை சேர்த்திட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். தெரியாமலாம் இல்ல. இருந்தாலும் அந்த அளவுக்கு என் புருஷன் ஒண்ணும் கொடுமைக்காரனும் இல்லைங்க. அந்த அளவுக்குன்னு இல்ல. சுத்தமாவே என் புருஷன் கொடுமைக்காரன் இல்ல. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு லவ் பண்றவங்கள வீட்ல ஏத்து அவங்க கூட சந்தோஷமா இருங்க. நல்லா பேசுங்க. ஃபர்ஸ்ட்டு எப்படி பேசுனீங்கன்னா, அந்த மாரி அவங்க வீட்ல பேசுங்க. ஏன்னா நான் அங்கே நிறைய கஷ்டம் புருஷன் நல்லா பார்த்துக்கினாலையும் பெற்றவங்க வீட்டு சைடில் கொஞ்சமாச்சும் ஞாபகம் வருங்க. அப்பப்பாச்சும் வரும். எனக்கு வந்து அப்பப்போ வரும். நான் அப்போ வரும்போதெல்லாம் நானோட பாட்டு போட்டுப்பேன். சோக பாட்டு போட்டு என்னோட வலியை தீர்த்துப்பேன். அதுக்கப்புறம் என்னத்த சொல்கிறது, எங்கள் அப்பான்னா எனக்கு ரொம்ப உசுரு. அதனால அப்பப்போ சோக பாட்டு போட்டுப்பேன். எங்கள் அப்பா இப்போ இருந்திருந்தா என் கூட எப்போ பழையபடி பேசியிருப்பாரா என்னன்னு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டிலலாம் இன்னமும் என்கிட்ட மனசு விட்டு பேச மாட்டேங்கிறாங்க. மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு தான் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது கஷ்டமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டாங்க? லவ் பண்ணுறது ஒரு குத்தமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. எங்கள் வீட்டுக்காரர் என்ன நல்லா தாங்க வச்சுக்கிறாங்க. இல்லாமலாம் இல்லை. எனக்கு 2 குழந்தைங்க ஆயிடுச்சுங்க. பெரிய தம்பி 7வது போகிறான். சின்ன தம்பி 3வது போகிறான். இதுக்கு மேலே என்கிட்ட இப்படியே இருந்தால் எப்படி? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லவ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. லவ் பண்ணுறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். வீட்டில் வந்து சொல்லுங்கள். லவ் பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் வந்து சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம சொன்னாலே ஒவ்வொரு வீட்டில் ஏற்றுக்கட்டலைன்றதுக்காக நம்ம போய் பண்ணக்கூடாதுங்க. பண்ணிட்டா வீட்டில் அந்த சைடும் நம்ம விட்டுட்டு இந்த சைடு ரொம்ப கொடுமைங்க. அதெல்லாம் நான் நிறையா அனுபவிச்சிட்டேன். ரொம்ப அனுபவிச்சிட்டேன். கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி நான் ஓரளவுக்கு இருக்குன்னா என் பசங்க பெருசாயிட்டாங்க. இதுக்கு மேலும் நான் என்னை வந்து ரொம்ப இது படுத்தக்கூடாதுல்ல, கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. பெரிய அண்ணன்கிட்ட பேசுறதில்லன்னு வைங்க, சின்னண்ணன் மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறான். அக்காங்களும் அப்படி தான் மாமாவுக்கு தெரியாமல் பேசுகிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வலி தெரியுமா? சொல்ல வார்த்தை இல்லைங்க. எங்கள் அம்மா என்கிட்ட பேசுவாங்க, ஃபோனில் பேசுவாங்க. நேரில் போனால் நல்லா பார்ப்பாங்க, பேசுவாங்க, இல்லைன்னு சொல்லலாம். அக்காங்க எல்லாமே பேசுவாங்க. எனக்கு என்னோட இது என்னென்னா, இன்னை பழையபடி அந்த இடத்துல வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் ரொம்ப கஷ்டம். பழைய நான் ஃபஸ்ட்டு இருந்தேன் பாரு, கல்யாணம் பண்ணாததுக்கு முன்னாடி இருந்த இடத்த எனக்கு ஏன் இப்போ தரமாட்டேங்கிறீங்க? அதுதான் கேள்வி. எல்லா பெண்களுக்குமே அதுதான். ஆனால் முக்கியமாக என்ன தெரியுமா? இங்கே கூட்டிகிட்டு போனாலையும் கல்யாணம் பண்ணாலையும் பண்ணலைனாலையும் பைசா இருந்தால் போதுங்க. மதிப்பு தன்னால் வரும். அது வந்து இப்போ காலகட்டத்துக்கு தேவை துட்டு. காசு பணத்தை தான் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. காசு பணம் இப்போ நான் இப்படி இருக்கிறதுனாலவோ என்னவோ தெரியல. ஒருவேளை நான் காரு பங்களா எல்லாமே வச்சுட்டு இருந்தேன்னா ஒருவேளை என்ன நல்லா சேர்த்திப்பாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு அது மேலெல்லாம் ஆசை இல்லைங்க. இன்னமும் சொல்கிறேன், எனக்கு காரு வாங்கணும், பங்களா வாங்கணும், நான் அதில் போகணும், இதில் போகணும், நகை நட்டு மாட்டணும், அந்த ஆசையே இல்லைங்க. போதுங்க எனக்கு. அன்பான புருஷன், அழகான 2 குழந்தைங்க, அழகான வாழ்க்கை. இதை விட எனக்கு பெருசு வேறு எதுவுமே இல்லைங்க. நல்லா கணவன் அமைஞ்சிருக்காரு. என்ன கஷ்டப்படுத்தக்கூடாது. அவரும் ட்ரை பண்ணுவார். நான் அவர் நினச்ச மாதிரியெல்லாம் விற்கணுன்ட்டு முடியல. அதுக்காக அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. கணவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்னோடய புருஷனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். பார்க்குறவங்களுக்கு 1008 தெரிஞ்சாலும் எனக்கு என் புருஷன் கூட வாழ்கிற எனக்கு தெரியாதா? போதுங்க. எனக்கு 3 வேளை சாப்பாடு போடுறாரு, துணிமணி வாங்கி கொடுக்குறாரு, என் உணர்வுகளை முக்கியமாக புரிஞ்சுக்கிறாரு. என்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாரு, எனக்கு மதிப்பு கொடுக்குறாரு. 4 பேர்கிட்ட முன்னாடி என்னை விட்டு தர மாட்டார், அசிங்கப்படுத்த மாட்டார், கேவலப்படுத்த மாட்டார். எல்லாமே என்னை வச்சுருக்காருங்க. அதே மாதிரி அம்மா வீட்லேயும் சொல்கிறேன், தயவு செஞ்சு குழந்தைங்க தப்பு பண்ணிட்டாங்களான்னு நீங்கள் தாங்க திருத்தணும். திருத்துறதை விட நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கணுங்க. நிறைய பேர் சொல்லாமல் இருப்பாங்க. நான் சொல்கிறேன், பாவங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய குத்தமெல்லாம் இல்லைங்க. ஓகேவா? லவ் பண்ணி நீங்கள் இப்போ பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி போய் டைவர்ஸில் போய் நிற்கிறத விட பிடிச்ச ஒருத்தனோட போய்
சந்தோஷமா இருந்துட்டு போட்டுன்னு விடுங்களாம். ஏன் நீங்க அவ்வளோ போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க? லவ்வுன்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ எதிரியா? அப்படி கிடையாது. ஓகேங்களா? சரி. என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டேன். முக்கியமா எங்க வீட்ல இருக்கிறவங்க இத பார்ப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நான் உங்ககிட்ட ஃபோன்ல பண்ணி சொல்ல முடியல. ஃபோன்ல வந்து என்னோட இத சொல்ல முடியாது. அ இப்படி அப்படின்னு நான் சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வீடியோ மூலியமா வெளிப்படுத்தியிருக்கேன். என் சொந்தக்காரங்களா இருக்கட்டும், என் பெத்தவங்களா இருக்கட்டும், என் அக்கா தங்கச்சிங்களா இருக்கட்டும், அண்ணன் தம்பிங்களா இருக்கட்டும், இத கேட்டு இனிமேவாச்சு எனக்கு நீங்க காசு பணமெல்லாம் எதுவும் தர வேணாங்க. உங்களோட பாசத்த மட்டும் எனக்கு குடுத்தீங்கன்னா போதும். நன்றிங்க.